எனக்கு ஏன் இப்படி ஆனது? பெரும்பாலோர் கூறுவது நான் வீட்டு சாப்பாடுதான் சாப்பிடுகிறேன். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று. அதே சமயம் பல பேருக்கு உடம்பில் பல பிரச்சனை ஏற்பட காரணம் நமக்கு தெரியாமலே நாம் செய்யும் காரியங்கள். மன தூய்மையே வெற்றிக்கு மூலதனம். எல்லா எதிர்மறைகளையும் ஒதுக்க வேண்டும். சிந்தனை சொல் செயல்களில் வறுமை பாட்டுடன் செயல்பட வேண்டும். செயல் கடினமானாலும் ஒரு முயற்சியை தொடங்கிட வேண்டும். தொடர் முயற்சிக்காக வாழ்க்கையை அமைதியாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். வெற்றி நமதே. அமைதியும் திட்டமிடலும் தனக்கு நிகழவில்லை என ஒருவர் நினைத்தால் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலில் படிதான் தோன்றும். நம் குறிக்கோளை அடைய நீண்ட காலம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும். அயராத உழைப்பு மேலாண்மையான குறிக்கோள் மட்டும் பயன் தராது. நாம் என்னதான் வீட்டில் சாப்பிட்டாலும் செய்யும் சாப்பாட்டை அடுத்தடுத்து சூடுபடுத்துவது, தீமை அதிகமாக வைத்து சமைப்பது, ஒருமுறை உபயோகித்த எண்ணெயை அடுத்தடுத்து உபயோகிப்பது, இப்படி பல விஷயங்கள் நம் உடல் நலத்தை பாதிக்கும். எனவே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைத்து உடம்பை பராமரித்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.